அருமையான வார்த்தை. உங்களுக்கு விரோதமாக ஊர் வருகிறதா? எதிரிகள் வருகிறார்களா? குடும்பத்தவர்கள் வருகிறார்களா? அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வருகிறார்களா? உங்களை தூசிக்கிறார்களா? உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா? தாவீதிடத்தில் அருமையான ஒரு பாடம். புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாங்கள் கலங்கவே கூடாது. எங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த அதிசயம் இந்த நாளில் உங்களை தூக்கி எடுக்கும். அருமையான வார்த்தை. தாவீதை போல சொல்லுங்கள், சுற்றி வருகிற எதிரிகளுக்கு என் உள்ளத்திலே பயம் கிடையாது சொல்லுகிறார். எனக்கு விரோதமாக, சங்கீதம் 3:6 வசனம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். நான் பயப்படேன். வியாதிக்கு பயப்படாதீர்கள், குடும்ப பிரச்சனைகளுக்கு பயப்படாதீர்கள், தொழிலே வருகிற பிரச்சனைக்கு பயப்படாதீர்கள். உங்களை நேசிக்கிறவர் மிகவும் பெரியவர். தாவீதுக்கு வந்த யுத்த வீரன், பயங்கரமான போர் வீரன். ஆனாலும் எப்படி சொல்லுகிறார்? சுற்றி வருகிற உங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். நோயாவது, துன்பமாவது, பாடுகளாவது, நாம் நேசிக்கிறவர் மிகவும் பெரியவர். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டாரே சொந்த இரத்தத்தினாலே. அவருடைய வார்த்தை இன்றும் உயிரோடு இருக்கிறது. இந்த நாளிலே தெளிவாய் அறிக்கை செய்யுங்கள். என்னை சுற்றி எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் எழும்பி பிரகாசிப்பேன். துன்பத்தை மிக இலகுவாக முகம் கொடுத்து வெற்றி பெறுவேன் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அதிசயம் நடந்தது. God bless you.